பெண் போலீஸ் அதிகாரியின் தாய்மை இலங்கை முழுவதும் குவியும் வாழ்த்துக்கள். கறிகளின் விலை உயரும் வாய்ப்பு, விடுக்கப்பட்டுள்ள அவசர பணிப்புரை, ரணிலுக்கு மோடி விடுத்துள்ள விசேட அழைப்பு, மோடியின் வெற்றியால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, உலகின் 1000 சிறந்த பல்கலைக்கழகங்களில் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு கிடைத்த அங்கீகாரம், கனடாவில் வீடு விற்பனை, முக்கிய நகரம் ஒன்றின் தற்போதைய நிலை, சென்னை கொழும்பு விமான சேவைகள் பல ரத்து, மீண்டும் முடங்கும் அபாயத்தில் பாடசாலைகள், வெளியான காரணம். முல்லைத்தீவில் தந்தையால் கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் பிள்ளையை பராமரிக்கும் போலீஸ் அதிகாரி தொடர்பில் சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. வெளியோயா கல்யாணபுர பிரதேசத்தில் குழந்தையை கொடூரமான முறையில் தந்தை தாக்கியது தொடர்பில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தந்தையுடன் தாக்குதலுக்கு துணை புரிந்த 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான சிறுமி போலீசாரின் பராமரிப்பில் எடுக்கப்பட்டு பாதுகாப்பட்டு வருகிறார். வெளியோயா போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் 4 வயது 6 மாத வயதுடைய சிறுமி உத்தியோகத்தர்களின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் வெளியோயா போலீஸ் அதிகாரிகளின் மேற்பார்வையில் முல்லைத்தீவு பொது வைத்தியசாலைக்கு சிறுமி கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தந்தையால் கொடூரமாக தாக்கப்பட்டு பல அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்த சிறுமியை பெண் போலீஸ் அதிகாரி ஒருவர் மிகவும் பாசமாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ளும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்படுகின்றன. வெள்ளம் மற்றும் கடும் மழை காரணமாக சுமார் 15,000 ஏக்கர் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. மழையினால் மரக்கறிகள் பயிரிடப்பட்டு பல காணிகள் அழிவடைந்துள்ளதாக அமைச்சுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அனைத்து பயிர் சேதங்கள் தொடர்பிலும் உடனடியாக அறிக்கை வழங்குமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர அமைச்சின் செயலாளர் ஜனக தர்மகீர்த்திக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அதிகளவான மரக்கறி பயிரிடப்பட்ட நிலங்கள் அழிவடைவதால் எதிர்வரும் காலங்களில் மரக்கறிகளின் விலை உயரும் வாய்ப்புள்ளதால் தோட்டக்கலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு விவசாய அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் விவசாய அபிவிருத்தி திணைக்களங்களுக்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் வெற்றி தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி ரணில் இந்திய பிரதமருக்கு தொலைபேசி வழியாக வாழ்த்து கூறியுள்ளார். இதன் உரையாடலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நன்றி பாராட்டியுள்ளார். 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வில் பங்கேற்குமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்வரும் சனிக்கிழமை மோடி பிரதமராக பதவியேற்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாளை மறுதினம் 3வது தடவையாகவும் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார். நரேந்திர மோடியின் பதவி நீடிப்பால் இலங்கையின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும் என இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவின் கலாநிதி அத்துலசிறி சமரகோன் தெரிவித்துள்ளார். சமகாலத்தில் இலங்கை மீது இந்தியா செலுத்தும் அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் கட்டுப்பாட்டுக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுவரை இணைந்து செயற்பட்டுள்ளார். இந்த காலப்பகுதி இலங்கையின் பொருளாதாரம் இந்தியாவின் ஆதிக்கத்துக்குள் சிக்கியிருந்தது. இலங்கையின் முதலீட்டு வலையமைப்புகள் பலவற்றை இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எரிசக்தி, துறைமுகம், விமான சேவை ஆகிய அனைத்திலும் இந்தியாவின் ஆதிக்கம் தீவிரமடைந்துள்ளது. திருகோணமலை எண்ணெய் குதம் உட்பட பல்வேறு முதலீடுகள் இந்தியாவின் கைகளில் உள்ளது. உலகில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வகைப்பாட்டின்படி 2024ஆம் ஆண்டில் கொழும்பு பல்கலைக்கழகம் 951வது இடத்தை பெற்றுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகம் உலகின் 1000 சிறந்த பல்கலைக்கழகங்களுக்குள் இடம் பிடித்திருப்பது இதுவே முதல் முறை என துணைவேந்தர் மூத்த பேராசிரியர் HD கருணாரத்ன தெரிவித்துள்ளார். ஆசிரியர் மாணவர் விகிதம் உலகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழக ஆசிரியர்களால் நடத்தப்படும் ஆராய்ச்சி, சர்வதேச பத்திரிகைகளில் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரைகளின் எண்ணிக்கை, சர்வதேசமயமாக்கலின் சதவீதம் இந்த வகைப்பாட்டிற்கு 8 புள்ளிகள் அடிப்படை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் மிக பழமையான பல்கலைக்கழகம் மற்றும் அதிக மாணவர்களை கொண்ட பல்கலைக்கழகம் என்ற சாதனையும் கொழும்பு பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. கடந்த சில வருடங்களில் லட்சிய நிலையான அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டதாக உபவேந்தர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் டொரண்டோ மாகாணத்தில் வீடு விற்பனையில் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை டொரண்டோ பிராந்திய ரியல் எஸ்டேட் சபை அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டு மே மாதம் வீட்டு விற்பனை 21.7%
வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மே மாதம் 7,013 வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் 2023ஆம் ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பீடு செய்யும்போது 8,960 வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் டொரண்டோ பெரும்பாலான பகுதியின் வீடுகளின் விலைகள் 2.5 வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும்போது வீடொன்றின் சராசரி விலை $11,65,691 என தெரிவிக்கப்படுகிறது. ஒரே நாளில் சென்னைக்கு கொழும்பு கட்டுநாயக்கவும் இடையில் சேவையில் ஈடுபடும் 4 விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமானத்தில் பயணிக்க போதிய பயணிகள் இல்லாத காரணத்தினாலேயே விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொழும்பிலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு இன்று அதிகாலை 2:10 மணியளவில் மாலை 3:05 மணியளவில் 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் சேவைகளில் ஈடுபடவிருந்தன. அத்துடன் சென்னை விமான நிலையத்திலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு அதிகாலை 3:10 மணியளவில் மாலை 4:10 மணியளவில் 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் சேவைகளும் போதிய பயணிகள் வருகை இல்லாமல் ரத்து செய்யப்பட்டன. தற்போது கோடை விடுமுறை முடிந்துவிட்ட நிலையில் இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளமையும் இதற்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மற்றும் 26 திகதிகளில் தமது உரிமைகளுக்காக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்கவுக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலினுக்கும் இடையில் நிதியமைச்சில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இதன்போது சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் இணக்கப்பாடுகள் எட்டப்படாததை அடுத்து எதிர்வரும் 12 மற்றும் 26 திகதிகளில் தமது உரிமைகளுக்காக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த பணிப்புறக்கணிப்பின் காரணமாக 12 மற்றும் 26 ஆகிய திகதிகளில் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் முடங்கும் நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது.